உன்னை வாட்ச் பண்ணி கொண்டே இருக்கிறது. உன் உள்ளம் எவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறது, என்ன காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறாய். தேவாதி தேவன் அவர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். உன் உள்ளம் எவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறது. அந்த உள்ளம் பரிசுத்தமா இருந்தால் உன் செயல்பாடுகள் எல்லாம் மற்றவர்களை வாழ வைக்கிற காரியமா இருக்கும். கேமரா முன்னாடி போஸ்ட் கொடுக்கிறாள் இல்ல, நாம விளம்பரத்துக்காக போஸ்ட் கொடுக்கிறவங்க இல்ல, 24 hours கடவுள் என்கிற கேமரா நம்மளை போக்கஸ் பண்ணி கொண்டே இருக்கிறது. என்ன காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறாய் என்று சொல்லி. ஜனங்களுக்கு இதெல்லாம் ஒரு உணர்வு கிடையாது. ஏதோ கடவுள்னா ஏதோ சீசனுக்கு போயிட்டு சும்மா ஏதோ வேஷம் போட்டு வர்ற மாதிரி கிடையாது. ஆராதிக்கிற தேவன் எல்லாம் சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். ஒரு கல்லல்ல, மண்ணல்ல, மரம் அல்ல, அவர் உனக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். அத சொல்றாரு பாருங்க. அந்த அவர் நமக்குள்ள வாசம் பண்ணார்னா கல் எறிஞ்சாலும் பரவாயில்ல, இந்த உலகத்தில் இயேசுவை குறித்து சொல்லாம போவே மாட்டேன். எவ்வளவு பெரிய ரவுடி வந்து மிரட்டினாலும் சரி, தேவன் அழைத்த நோக்கத்தையும் திட்டத்தையும் இதே இடத்தில் இருந்து நிறைவேற்றி முடிப்பேன் என்று சொல்லுகிறான். ஒரு முறை ஏரோது என்னப்பட்ட ராஜா கேள்விப்படுறான், உலகத்துக்கு ஒரே ஒரு ராஜா தான் இருக்கணும். அப்ப சொல்றான், நான் தான் இந்த உலகத்துக்கு ராஜா. இன்னொரு ராஜா வந்திருக்கிறாரமே, அவர் யாரு? இயேசு. அவர் பிறக்கும்போதே அவரை கொன்றுவிட வேண்டும் என்று ஏரோது என்கிற பிசாசு திட்டம் வகுத்தான். தேவ தூதர்களுக்கு ஆண்டவர் சொன்னாரு, பிள்ளையை கூட்டிட்டு இங்க இருக்க வேண்டாம், எங்க போயிருங்க, வெளியே போயிரு. ஏனால் பிள்ளையை கொள்வதற்கு ஒருத்தன் என்ன தேடுறான்? வகை தேடி கொண்டிருக்கிறான். ஒரு மனிதனால ஒரு காரியம் தேவ திட்டங்கள் நிறைவேற போகிறது என்று சொன்னால் தாயின் கருவிலே பிரச்சனை தான் ஆரம்பமாகிவிடும். பிறந்தாலும் பிரச்சனை, வளர்ந்தாலும் பிரச்சனை. ஒரு நாள் இயேசு பாருங்க, குருடனை பார்க்க வைக்கிறார், முடவனை நடக்க வைக்கிறார், மரித்தவனை உயிரோடு எழுக்க வைக்கிறார். கூட்டம் எல்லாம் ஆண்டவர் பக்கம் வந்துடுச்சு. இப்ப ஏறது சொல்றான், நாளடியில் விட்டா ஒட்டுமொத்த ஜனம் எங்க போயிருவாங்க? அவருக்கு பின்பாக போய் விடுவார்கள் என்று தெரிந்து ஆள் அனுப்புறான். இயேசு அற்புதம் செய்து கொண்டிருக்கிற ஒரு கிராமத்தில் ஆள் அனுப்பி சொல்றான், ஓடி வந்து சொல்றாங்க, போதகரே, ஏறது உங்களை இன்னைக்கு என்ன செய்ய போறாங்களாம்? கொலை செய்ய போறாங்களாம் அப்படின்னு. நாமள இருந்தா உடனே எஸ் ஆகிருப்பங்க. இயேசுநாதர் சொன்னாரு, இன்றைக்கும் இந்த கிராமத்தில் இங்கதான் இருந்து அற்புதம் செய்ய போகிறேன், நாளையும் இங்கதான் இருப்பேன், நாளை மறுநாளும் செய்து விட்டுதான் என் பணியை முடித்து விட்டுதான் இந்த கிராமத்தில் என்ன பண்ணுவேன், போவேன் என்று அந்த நரிக்கு போய் நீ என்ன பண்ணு சொல்லு. விசுவாசம். அதெல்லாம் சொல்றாரு, பிதாவே, என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தம். ஒருத்தர் இயேசுவை ஏத்திருக்கிறேன்னா எனக்கு 1000 விருப்பம் இருக்கும், 1000 எண்ணங்கள் இருக்கும், 1000 திட்டம் இருக்கும். அதை செயல்படுத்துவதற்காக தேவன் என்னை அழைக்கவில்லை, படைக்கவில்லை, ரட்சிப்பை கொடுக்கவில்லை. 1000 திட்டங்கள் விருப்பங்கள் எனக்குள்ள இருந்தாலும் உண்மையாய் விசுவாசிக்கிற தேவ மனிதன் சொல்லுவான், என் விருப்பம் அல்ல, என் திட்டம் அல்ல, என் பிதாவின் சித்தம் என்னவோ அது நடக்கட்டும். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம். உன்னை என்னையும் படைச்ச நோக்கம் என்ன, திட்டம் என்ன?